பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் வசனம் எரேமியாவின் புத்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எரேமியாவுக்கு தேவன் சொன்ன காரியம் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, நீ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ யாருன்னு எனக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பதாகவே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். இந்த விஷயம் எரேமியாவுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னா தெரியாது. சரி, அவங்க அப்பா அம்மாவுக்காவது தெரியுமா அப்படின்னா தெரியாது. தேவன் சொன்ன பிற்பாடு தான் எரேமியாவுக்கே தெரியும். அதாவது தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக ஜாதிகளுக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லி. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. எரேமியா பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் எரேமியாவை குறித்து ஒரு திட்டத்தை வகுத்திருந்தார். அதன்படி ஜாதிகளுக்கு எரேமியா தீர்க்கதரிசியாக இருக்கும்படி ஏற்கனவே அவர் தீர்மானித்திருந்தார். அதை தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எரேமியாவுக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இந்த செய்தியின் வழியாக உங்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் தவறுதலாக இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லை, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லை என்று சொல்லி தங்களுடைய சொந்த உயிரை கூட மாய்த்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற, உங்கள் மீது பிரியமாக இருக்கக்கூடிய, உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற மெய்யான தெய்வம் இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார். சங்கீத புத்தகம் 139ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆண்டவர்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் நம்மை குறித்து தேவன் எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் நாம எப்படி தாயின் கருவில உருவாக போகிறோம், எப்படி நாம வளர போகிறோம், நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் எந்த நாட்கள்ல எப்படி வளர போகிறது, நாம் எப்படி வளர்ந்து ஆளாக போகிறோம் முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலகட்டங்களையும் அவர் திட்டமாக வகுத்து ஏற்கனவே நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அதை எல்லாவற்றையும் தீர்மானித்து எழுதி வைத்திருக்கிறார். அந்த திட்டம் எப்படிப்பட்டது என்றால், அது தீமைக்கானதல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அது தீமைக்கானதல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள். தேவன் அந்த புத்தகத்தில் நீ ஒரு பாவியா இருப்ப, நீ ஒரு துன்மார்க்கனா இருப்ப, நீ ஒரு நோயாளியா இருப்ப, நீ வியாதியோட வருத்தத்தோட இருப்ப, நீ டிப்ரெஷன்ல இருப்ப, மன மடிவில் இருப்ப, எப்பவுமே சோகமா இருப்ப அப்படின்னு சொல்லி தீமையான காரியங்களை அதில் எழுதி வைக்கவில்லை. மாறாக நீ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தவானாக இருப்பாய், நீ மேன்மையாக இருப்பாய், நீ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட இருப்பாய், நீ தேவனுக்கு சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் நண்பர்களுக்கு, உன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி உன்னை குறித்து நன்மையான காரியங்களை தேவன் அந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அந்த திட்டத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும். தேவன் தன்னுடைய திட்டத்தை யார் மீதும் திணிக்க மாட்டார். ஃபோர்ஸ்ஃபுல்லா இதுதான் என்னுடைய திட்டம், இதை பெற்றுக்கொள்ளும்படியா இந்த பாதையில் நீ நடந்து போன்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். மாறாக நாம் தான் தேவனை விசுவாசித்து அவர் சொல்லுகின்ற பாதையை தேர்ந்தெடுத்து அந்த திட்டத்தை அடையும்படியா, இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் தேவனோடு கூட நாம் ஒத்துழைக்க வேண்டும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை தேவன் சொல்றாரு. அந்த அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, சவுல் ராஜா தேவனுக்கு
கீழ்ப்படியாத போது தேவன் அவன் மீது கோபம் அடைந்து அவனுக்கு பதிலாக வேறொரு ராஜாவை தேர்ந்தெடுத்து விட்டதாக சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுலுக்கு அறிவிக்கிறார். அதுதான் நாம இந்த 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டாராம். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். பாருங்க, ஆண்டவர் ஒரு நபரை, சவுலுக்கு பதிலாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவனை தம்முடைய ஜனத்தின் மீது தலைவனாய் இருக்கும்படியா கட்டளை இட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல வேதம் சொல்லுது. யார் இந்த நபர்னு நினைக்கிறீங்க? தாவீது தான். சரி, தாவீது இந்த காரியத்தை தேவன் சாமுவேல் மூலமாக சவுலிடத்தில் அறிவிக்கும் போது தாவீது எங்கே இருந்திருப்பார், என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு? நீங்க இது 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. ஒரு 3 அதிகாரம் தள்ளி போனீங்கன்னாக்கா 16ஆம் அதிகாரத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அதை குறித்து நாம் அங்க வாசிக்கலாம். ஸோ ஒரு 3 அதிகாரம் தள்ளி இந்த காரியம் நடக்குது. அப்படின்னாக்கா 3 அதிகாரத்திற்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தின் போது தாவீது எங்கே இருந்திருக்க வேண்டும் என்று உங்களிடத்துல கேட்டாக்கா நீங்க உடனே யோசிக்காம சொல்லுவீங்க, தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்திருப்பார் அந்த வேலையில அப்படின்னு சொல்லி. கிடையாதுங்க. தாவீது பிறக்கவே இல்லை இந்த சம்பவம் நடக்கும் போது. ஆக்சுவலா இது எப்போ நடக்குதுனாக்கா இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்துல நீங்க வாசிங்கன்னா தெரியும். சவுலினுடைய 2ஆம் வருஷத்துல, அவருடைய ராஜ்யபாரத்தின் 2ஆம் வருஷத்துல தான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. அப்படி என்றால் தாவீது பிறப்பதற்கு 8 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த சம்பவம் நடக்குது. தாவீது இன்னும் பிறக்கவே இல்லைங்க. தாவீது பிறப்பதற்கு 8 வருடங்களுக்கு முன்பதாகவே தேவன் தாவீதை தெரிந்து கொண்டு தாவீதை குறித்து பேசுகிறாரு. அது மாத்திரம் இல்லை, வேற ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணிட்டேன், அந்த நபர் என்னுடைய ஜனங்களுக்கு தலைவனா இருக்கும்படியா நான் கட்டளையும் இட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் கடந்த காலத்துல பேசுறாரு. என் ஜனங்கள் மீது தலைவனா இருக்க கட்டளை இட்டார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க, நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் சகலத்தையும் நம்மை குறித்ததான திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார். தாவீது பிறக்கவே இல்லை. பொதுவா ஒரு ஆளை நாம ஒரு பதவிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பொறுப்புல வைக்கணும்னாக்கா நம்ம நிறைய காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அந்த நபர் எப்படிப்பட்டவரோ, அவர் என்ன தகுதி, அவர் என்ன படிச்சிருக்கிறாரோ, அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு அப்படிங்கிறத பல காரியங்களை யோசித்து இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் இந்த பதவிக்கு கொண்டு வரலாமா வேண்டாவா அப்படிங்கிற எல்லா விதமான காரியங்களை யோசித்த பிற்பாடு தான் ஒரு நபருக்கு ஒரு பதவியை கொடுப்போம் அல்லது அவரை தேர்ந்தெடுப்போம். ஆனா இங்க தாவீது இன்னும் பிறக்கவே இல்லை. அவர் பிறந்து வளர்ந்து என்ன செய்ய போறாரு, அவர் நல்லவரா கெட்டவரா, வல்லவரா படித்தவரா, அவருக்கு நல்ல புத்தி இருக்குதா அப்படிங்கிறது யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. ஆனால் தேவன் தாவீதினுடைய கிரியைகளை பார்த்து, தகுதியை பார்த்து, இவர் எப்படிப்பட்டவர் என்று வளர்ந்த பிற்பாடு, பிறந்து வளர்ந்த பிற்பாடு எல்லாவற்றையும் பார்த்து தாவீதினுடைய கிரியைகளை பார்த்து, கிரியைகளின் அடிப்படையில் தாவீதுக்கு அந்த அந்தஸ்தை, ராஜாவின் அந்தஸ்தை, பதவியை கொடுக்கவில்லை. மாறாக தேவன் தம்முடைய சுத்த கிருபையினாலே, தாவீதினுடைய கிரியைகள் அல்ல, அவருடைய கிருபையினாலே தாவீது பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் தன்னுடைய நல் நடத்தையை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாகவோ அல்லது அவன் தீமையாகவோ நன்மையாகவோ தன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்வார் என்பதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்கு முன்பதாகவே தேவன் ஒண்ணுமே ஜனங்களுக்கு தெரியாத போது தம்முடைய கிருபையினால தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுக்கிறார். இது அவருடைய சுத்த கிருபையினால வந்த ஒரு காரியம். இன்றைக்கு நம்மை குறித்த ஒரு தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. நீங்க நினைக்கலாம், நான் தான் தகுதி இல்லாத ஒரு நபராச்சு, ஆண்டவர் எனக்கு என்ன பெருசா செஞ்சிட போறாருன்னு சொல்லி. கிடையாதுங்க. நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் இல்லை, மாறாக அவருடைய சுத்த கிருபையினால கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க விலையேற பெற்றவர்கள் அவருடைய பார்வையில. அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தம்முடைய கிருபையினால உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? ஏசப்பா கிட்ட ஓடி வருவதுதான், அவரை ஏற்றுக்கொள்வதுதான்.
அந்த திட்டத்தில் நிலை நிற்க வேண்டும் என்றால் தேவன் உங்களுக்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும், அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க அவரிடத்துல ஓடி வர வேண்டும். நீங்க பிறந்த இடம் எப்படிப்பட்டது, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய தோற்றம், உங்களுடைய வசதி, உங்களுடைய படிப்பு, இது எதுவுமே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை தடை செய்ய முடியாது என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். தாழ்வு மனப்பான்மையில இருக்காதீங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தமாக்கி உங்களுக்காக அவர் வைத்திருக்கக்கூடிய நல்ல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். நீங்களும் கூட ஒரு பெரிய மனுஷனாக நீங்கள் மாற முடியும். ஆண்டவர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, நீ அநேகருக்கு முன்பதாக மேன்மையாக இருக்கும்படியாய் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு அதை அறிந்து கொள்வாயா? மனம் துவண்டு போகாதே. என் வாழ்க்கையில் என்ன இருக்குது, எதுக்காக நான் வாழணும், எங்கேயோ பிறந்து எங்கேயோ நான் தேவையில்லாமல் வேதனைகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் ஒரு கவலைக்கிடமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தட்டும். ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். தேங்க்யூ ஃபாதர். அப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா விரக்தி வேதனையில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் படித்தும் வேலை இல்லாமல் அநேகர் ஆண்டவர் அப்பா தீய பழக்கத்திற்கும் போதைக்கும் அடிமையாகி தம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பர்பஸ் இருக்குது, அதில் என்ன நோக்கம் இருக்குது, ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அப்பா தான் தோன்றி தினமாக ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க சாமி. அவர்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை நீர் வைத்திருக்கிற என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியா யாரெல்லாம் இப்போது இந்த ஜெபத்தின் வழியாக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேவன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் அப்பா அவர்களை உயர்த்தி கனப்படுத்தும்படிய அவர்களுக்கு ஆண்டவர் அப்பா அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கும்படியாய், அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் அப்பா எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் அப்பா உயர்த்தி கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறது சாமி. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாதாந்திர கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் நடக்குது. மதியம் 1 மணி முதல் தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்கள். அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள். இது ஒரு சுவிசேஷ கூட்டம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய பெயர்லேயே ஃப்ரெட்ரிக் சில்வெஸ்டர் என்கிற பெயரில் யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நிறைய ஆண்டவருடைய வார்த்தைகள் நான் பகிர்ந்திருக்கிறேன். அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை பாருங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களையும் உங்கள் நண்பர்களையும் குடும்பத்தாரையும் அதன் வழியாக தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you all. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.